கீழடி என்பதில் தான் மிக மூத்த தொன்மையான பொருள்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. கிமு காலகட்டத்திலேயே தமிழகத்தில் நாகரிகம் செழித்து இருந்தது என்பதற்கான ஆதாரமாக இந்த கீழடி இருக்கின்றது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கின்ற அந்த அறிவியலாளர், தொல்லியலாளர் தன்னுடைய ஆய்வு முடிவினை மத்திய அரசுக்கு வழங்கியிருந்தார். ஆனால் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அனுப்பியிருந்த அந்த வரைவு அறிக்கையில் சில திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை திருப்பி அனுப்பிவிட்டது. எனவே அந்த கீழடியினுடைய தொன்மையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் அது தொடர்பாக பதிலளித்திருக்கக்கூடிய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர், கீழடியில் இருந்து ஏராளமான பொருள்கள், தொல்லியல் பொருள்கள் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் அவற்றை அறிவியல் பூர்வமாக இன்னும் நிரூபிக்கவில்லை. அதன் காரணமாகவே கீழடி தொடர்பான அந்த ஆய்வு அறிக்கை முழுவதுமாக ஏற்கப்படவில்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது ஒரு தொல்லியல் பொருளை கண்டறிந்தால் அதை கார்பன் பகுப்பாய்வு செய்த பிறகுதான் அதனுடைய தொன்மை எத்தனை ஆண்டுகள் என்பது தெரிய வரும். அதுபோன்ற அறிவியல் பூர்வ ஆய்வுகளை கீழடி தொடர்பாக இதுவரை செய்து முடிக்காததன் காரணமாகவே அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இல்லாமல் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் இருந்தால்